பாலாஜி, மணிப்பூரில் மீண்டும் ஒரு பயங்கர கொடூர சம்பவத்தில் 3 கிறிஸ்தவ மத தலைவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மணிப்பூரில் உள்ள காங்போக்கி என்ற மாவட்டத்தின் 2 வாகனங்களில் சென்று கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ மத தலைவர்களை வழிமறித்த ஆயுதமேந்திய கும்பல் திடீரென அவர்களை துப்பாக்கியால் சுட்டதில் தாடோ பாப்டிஸ்ட் அசோசியேஷன் நடக்கக்கூடிய டிபிஏ என்ற அமைப்பின் மணிப்பூர் பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் என்ற அமைப்பின் பொது செயலாளரும் ரெவரண்ட் வி சித்லோ மற்றும் ரெவரண்ட் கைகோலின் மற்றும் பாஸ்டர் பகோலின் ஆகிய 3 இந்த கொடூர சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அந்த வாகனத்தின் ஓட்டுநர், 2 வாகனங்களின் ஓட்டுநர்கள் கோமங் மற்றும் லெலன் என்ற 2 ஓட்டுநர்கள் மற்றும் ரெவரண்ட் இசம் ஹோப்பு மற்றும் இசம் ஹெக்ஸி சிம்தே ஆகிய 2 மத போதகர்கள், இவர்கள் தவிர 3 சர்ச் லீடர்ஸ், 3 கிறிஸ்தவ மத அமைப்பின் தலைவர்கள் 3 பேரும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மணிப்பூர் முழுவதும் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இந்த 3 மத தலைவர்களும் குக்கி பகுதியில், குக்கி இன மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தேசிய நெடுஞ்சாலை 2 மூடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள குக்கி மற்றும் மெய்த்தி இனக்குழுக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அமைதி நிலவி வந்த சூழ்நிலையில் 3 கிறிஸ்தவ மத தலைவர்கள் கொடூரமாக அவர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு நெடுஞ்சாலையில் திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு அவர்கள் வாகனத்தை வழிமறித்த ஆயுதமேந்திய கும்பல் 3 பேரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறது. தடோ பாப்டிஸ்ட் அசோசியேஷன் என்று அழைக்கக்கூடிய டிபிஏ மற்றும் எம்பிசி என்று அழைக்கக்கூடிய மணிப்பூர் பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் அமைப்பின் பொது செயலாளர் ரெவரண்ட் வி சித்லோ உள்ளிட்ட 3 பேர் இந்த கொடூர சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 வாகனங்களையும், அந்த குழுவினர் மத தலைவர்கள் சென்ற அந்த 2 ஜீப்களின் வாகன ஓட்டுநர்களையும் அந்த ஆயுதமேந்திய குழு சுட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலை 2 மூடப்பட்டிருக்கிறது. அனைத்து வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் இப்பொழுது அவசர கால அங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மணிப்பூரில் மீண்டும் குக்கி மெய்த்தி இனக்குழுவினரிடையே துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 கிறிஸ்தவ மத தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை மீண்டும் அந்த மாநிலத்தில் அதிகரித்திருக்கிறது. பாலாஜி.